கல்லுப்பு. ஸோ மறக்காமல் இந்த கல்லுப்பு அப்படின்னு சொல்றது எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் எடுக்கக்கூடியது. அப்போ இந்த கல்லுப்பு மட்டும் கையில வச்சுட்டு நம்ம சுத்தி போடலாம். இல்லைங்க ஒருத்தர் எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும் தனியா இருக்கிறேன் அப்படின்னா நமக்கு நம்மளே சுத்திக்கலாம். கிழக்கு திசை நோக்கி நின்று ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு நல்லா தலையை சுத்திட்டு இப்படி ரைட் சைட்ல 3 முறை லெஃப்ட் சைட்ல 3 முறை சுத்திட்டு ஒரு பக்கெட் தண்ணியில அந்த உப்பை போட்டுடணும். உப்பு கரைஞ்ச பிறகு அந்த தண்ணியை வெளியில எங்கேயாவது கொட்டிடலாம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்லைங்க வீடு முழுவதுமே திருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த கல்லுப்போட வெண்கடுகு, இந்த வெண்கடுகுக்கு பாத்தீங்கன்னா அந்த திருஷ்டியை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. சித்தர்கள் இந்த வெண்கடுகு பரிகாரம்னே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வெண்கடுகு கல்லுப்பு ரெண்டும் கலந்து வீடு ஃபுல்லா நம்ம தூவிடணும் மாலை நேரத்துல. இதுவே நம்ம ஆபீஸ் இருக்கு இல்ல நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ற இடம்னா நைட் தூவிட்டு அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் காலையில அது எல்லாமே நம்ம ஒரு துணி வச்சு எடுத்து வெளியில போட்டுறணும்.